கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:10 இப்படியாக சொல்கிறது: சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. ஆமாம் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு இருந்தார்கள். சிலர் திரும்பி எருசலேமை மீண்டும் கட்ட ஆரம்பித்தார்கள். எருசலேம் நகரம் மதில்கள் இல்லாமலும் பலவீனமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் தேவன் சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் உரைத்ததாவது: சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமன் பிரியமானவர்களே, நாம் எண்ணுகிறபடி கட்டின வீடும் மதில்களும் நம்மை சத்துருவாகிய பிசாசின் இடத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. ஏனெனில் இவை அனைத்தும் பலவீனமுள்ள கைகளினால் கட்டப்பட்ட பலவீனமுள்ள மதில்களே. உண்மையான பாதுகாப்பு மனித பாதுகாப்பில் அல்ல, அது தேவனுடைய அக்கினி மதில்களில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நித்தமும் கர்த்தரை கெம்பீரித்து பாடி துதிப்பதினால் ஆராதிப்பதினால் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, பிசாசாகிய சத்துரு நம்மை எளிதாய் மேற்கொண்டு விடுவான் என்றும் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பற்றதாய் தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றும் எண்ணுகிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது: பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். என் சகோதரரே, அநேக வேளைகளில் நாமே பாவ ஜீவித்தை தேடி நாடி அவைகளில் சிக்கிக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட பாவம், உலக ஆசைகள், ஆவிக்குரிய சோம்பல் போன்ற சிறை வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படி தேவன் அழைக்கிறார். விடுவித்துக்கொள் என்பது மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புவதை குறிக்கிறது. சிறைப்பட்ட ஆராதனை அல்ல, விடுதலையான ஆராதனையை தேவன் விரும்புகிறார். கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறவர்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நாம் அவருக்கு மிகவும் விலை உயர்ந்தவர்கள். நம்மை தொடுகிற துன்புறுத்த நினைக்கிற சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குவார். தேவன் நீதியை நிறைவேற்றுவார். கர்த்தர் நமக்கு அக்கினிமதிலாயிருந்து பாதுகாத்து நம்மை விடுவித்து நீதியை நிறைவேற்றி அவரை கெம்பீரமாய் பாடி துதித்து ஆராதிக்க செய்து நம் நடுவில் வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.